எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் சேனலுங்க. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி மேக் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் நான் என் வீட்டில் என் பொண்ணுங்களுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அதை தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து அதுக்கு வந்து சுத்தமான தேங்காய் வேணுங்க. நான் வந்து குக்கிங்க்குமே மோஸ்ட்லி தேங்காய் தாங்க யூஸ் பண்ணுறேன். நானாக பருப்பு உடச்சி ஆட்டி எடுக்கிற எண்ணெய்ங்க. கோகனட் ஆயில் வந்து ஒரு 1.5 லிட்டர் எடுத்திருக்கேங்க வாணலியில். இப்போது அந்த ஆயிலை வந்து அடுப்பை வந்து ஃப்ளேம் வந்து சிம்முலேருந்து மீடியத்துக்கு சென்டரில் இருக்கணுங்க. மோஸ்ட்லி நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டுங்க. டைம் தான் கொஞ்சம் கன்சீல் ஆனாலும் நல்லதுங்க. அப்போ லைட்டாக அந்த ஆயில் ஹீட் டெம்பரேச்சர் ஆனோன்னையுமே வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக இதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்மேரி ஆட் பண்ணுறேங்க. ரோஸ்மேரி வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்ம ஹேர் வந்து நல்ல க்ரோத் கொடுக்குங்க. ரோஸ்மேரி நம்ம தனியாகவே நார்மலாக தேங்காய் எண்ணெயில் ரோஸ்மேரி போட்டு ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாவே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதுக்காக நம்ம தனியாக பண்ணலைனாலும் இவ்வளோ இன்னும் சேர்க்கல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறக்காக தான் நான் இது சேர்க்குறேங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்மேரி எடுத்துக்கிறோங்க. ரோஸ்மேரி எடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறோம். ரோஸ்மேரி எப்படின்னா ஹேர் ஃபாலை குறைக்கும். வெந்தயம் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்குங்க. நார்மலாகவே வந்து ஹேர் ஃபாலுன்னா நம்ம விட்டமின் கம்மியாக இருக்குது, அயன் கம்மியாக இருக்குங்கிறதுல இல்லைங்க. நம்மளுக்கு ஹீட் பாடியாக இருந்தாலும் ஹேர் ஃபால் இருக்குங்க. அதனால் நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து வேம்பாலம் பட்டைங்க. இது வந்து நம்ம முடியிலோட ஸ்கேல்ப்லாம் வந்து போய் முடியை வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் வேம்பாலம் பட்டை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க, நம்ம அடுப்பு வந்து ரொம்ப ஹீட்டெல்லாம் இல்லை, அது வந்து லைட்டாக பபுள்ஸாக வருது பாருங்கள். இந்த டெம்பரேச்சர்லேயே தாங்க மெயின்டைன் பண்ணணும். நம்ம சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக அடுப்பை ஹையில் வச்சு மட்டும் இதை செய்யவே கூடாதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை தலைகளில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோங்க. கருவேப்பிலை, வேப்பந்தழை, முருங்கை இலை, செம்பருத்தி பூங்க. செம்பருத்தி பூங்கிறது நார்மலாக ரெட் கலர் வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுருப்பேங்க வீட்டில் எல்லாமே. இப்போ ஒரு ஃப்ரேக்ரன்ஸுக்காக எல்லோ போடுறேங்க. மதுவோ பச்சை தலைகள் எல்லாமே சேர்க்குறேங்க. அதில் வந்து கரிசலாங்கண்ணியும் ஆட் பண்ணுங்கள். இனி அது கரிசலாங்கண்ணி பொடி, ட்ரை எல்லாமே லாஸ்ட்டாக ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணுவோங்க. இதெல்லாமே வந்து லைட்டாக அந்த பபுள்ஸ் வந்து வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு ஜஸ்ட்டு ஒரு மிக்சிங் மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து கத்தாழைங்க. கத்தாழையும் உங்களுக்கு தெரியும், உடம்பு குளிர்ச்சிக்காக நம்ம பண்ணுறது. கத்தாழை வந்து நான் அப்படியே எடுத்து போட மாட்டேங்க. அதோட பல்ப்பு மட்டும் எடுத்து மிக்சியில் அரைக்கிறேன்னா அரைக்கலாங்க. நான் மிக்சியில் பண்ண மாட்டேன். ஏன்னா லைட்டாக குட்டி குட்டியாக இது பண்ணிங்கன்னா பல்ப்பு வந்துரும்லங்க. அந்த பல்ப் எடுத்து மறுபடியும் போட்டு ஜென்டலாக ஒரு மிக்சிங்க. அது போடையில் அடுத்தது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கையில் லைட்டாக பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அடுத்தது லெமனுங்க. லெமன் வந்து ஹேருக்கு ஒவ்வொருத்தர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இந்த ஆயிலுக்கு வந்து ஒரு 1/2 லெமன் போடுவேங்க. எதுக்காகன்னா, அது வந்து ஒரு டேண்ட்ரஃப் வராது இருக்கிறதுக்கு தாங்க நான் மோஸ்ட்டாக பொடிதலை அதிகமாக ஆட் பண்ணிக்குவேன். இப்போ என் பொண்ணுங்க தலையில் எனக்கும் பார்த்திங்கன்னா பொடுகுங்கிறதே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அதிகமாக வந்ததே இல்லைங்க, உண்மையை சொல்லப்போனால். அதுக்கு வந்து நம்மளுக்கு பொடிதலையும் வரிக்கி முட்டிங்காயும் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து லெமன் ஒரு 1/2 லெமன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் அது போட்டு லைட்டாக அதுவும் ஒரு பபுள்ஸ் வந்துட்டுருக்கணும். எடுத்தோன்னே எல்லா பொருளையும் ஒட்டுக்கா போட்டு இது பண்ணக்கூடாதுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் நீங்கள் போட போட தான் அதோடய ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே வந்துட்டுருக்குங்க. அடுத்தது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சின்ன வெங்காயம் போடுற வரைக்கும் நம்மளுக்கு கொட்டின இடத்துல முடி வளரணும் இல்லைங்க, அதுக்கு நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தான் வேணும். அதுக்காக தாங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். இன்னுமே பார்த்திங்கன்னா எங்கள் ஆத்தாலாம் சொல்லுவாங்க, அப்பாவுக்கெல்லாம் வந்து அந்த புழு வெட்டுன்னுலாம் சொல்லுவாங்கல்லங்க, புழு வெட்டு மாதிரிலாம் வந்து முடி கொட்டிருமாம்மா. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன வெங்காயத்தை தான் நைட்டில் கொட்டி தேய்ச்சி விடுவேன், முடி வந்துரும்னு சொல்லுவாங்க. அதனால மோஸ்ட்லி போன முடியை கொண்டு வரக்கு சின்ன வெங்காயம் வேணுங்க.
அடுத்தது அதுக்கு முன்னாடி போட்டது பார்த்தீங்கன்னா, பிரிங்கராஜோட வேருங்க. வேரையும் வந்து நானு கொஞ்சம் ஓரளவுக்கு காய வச்சு வச்சிருப்பேன். அதாவது 1, 2 மட்டும். அதுபோக கருஞ்சீரகம், கருஞ்சீரகத்தோட பார்த்தீங்கன்னா, அவுரி, ஆ அவுரிங்க, கரிசலாங்கண்ணி தழை, பொடி தழை 3யும் வந்து பவுடர் பண்ணி வச்சிருப்பேங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மகிழம்பூ போடுவேங்க. மகிழம்பூவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மருதாணிங்க. மருதாணியும் உங்களுக்கு யூசஸ் தெரியும். மருதாணியும் போட்டு அ போட்டதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுருங்க. அப்புறம் பெரிய நெல்லிக்காய்ங்க. பெரிய நெல்லிக்காய் வந்து நான் வாங்கிட்டு வந்து ஒட்டுக்கா அந்த சீட்ஸ் எடுத்துட்டு, சீட்ஸோடையும் போட்டாலும் போகலாம். என்ன காயறக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால சீட்ஸ் எடுத்துட்டு நான் ட்ரை பண்ணி வச்சுக்குவேங்க. ஏன்னா டக்குன்னு போய் பச்சையா போட்டா இன்னும் நல்லது தான். இது இருந்தா எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும். இப்ப நான் வந்து அந்த சின்ன வெங்காயம் சொன்னேன்லங்க, லைட்டா ஒரு பல்ஸ் மாரி விட்டு எடுத்துக்கிறேங்க. கூலாட்ட அரைக்கிறதுல ஒரு பல்சிங் மோட்ல போட்டு அதையும் போட்டுக்கிறேங்க. சின்ன வெங்காயம், அதுபோக பெரிய நெல்லிக்காயும் சொன்னேன்லங்க அதுவும். அதுபோக பார்த்தீங்கன்னா, காஞ்ச செம்பருத்தி பூவுங்க. அது கூடயே செம்பருத்தி தழையும் ஆட் பண்ணுவேன். அதுபோக பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூ, ஆவாரந்தழை, அதுபோக வீட்ல காய வச்ச பன்னீர் ரோஸ் ஆட் பண்ணுவேங்க அடுத்தது. பன்னீர் ரோஸு எல்லாமே ஒவ்வொன்னா நெக்ஸ்ட் போட்டுட்ருக்கணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பொடிதழையோட தழைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காய வச்ச கரிசலாங்கண்ணி, பொடிதழை. அ எதுக்காக நான் இவ்ளோ கரிசலாங்கண்ணியும், பொடிதழையும் ஆட் பண்றேன்னா, பொடிதழை வந்து மேக்ஸிமம் இப்ப நம்ம அந்த காலத்துலலாம் வந்து நம்ம சளி புடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், தல ரசம் வச்சு குடிப்போம்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எல்லா பொடிதழை, வாதனாந்தழை, தூதுவளந்தழை அதெல்லாம் வச்சு அதில ஏன் அந்த தும்பல் வந்து தும்பலுக்காக பொடிதழை சேர்க்குறாங்கன்னா, நம்ம தும்பல்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தும்பல் வராதுங்க. ஒரு டஸ்ட் அலர்ஜி, சைனஸ் அந்த மாரி நெறைய விஷயம் இருக்குல்ல. அதில பொடுகுக்கும் தும்பல் வருங்க. அந்த பொடுக போக்குறதுக்காக தான் நம்ம அந்த பொடிதழை இன்டேக் எடுக்கும். இப்ப டைரக்ட்டா தலையில சேர்க்குறோம். அதனால தான் நான் பொடிதழையும், கரிசலாங்கண்ணி, அவுரிலாம் வந்து அடுத்தடுத்து சேர்க்கிறது. நீங்க இப்பவே வந்து இளநரை அதிகமா வர்ற மாரி இருக்கும் அப்டின்னா, கரிசலாங்கண்ணியும், அவுரியும் அதிகமா சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டா வெட்டிவேரு சேர்க்குறோங்க. ஏன்னா, லாஸ்ட்டா வெட்டிவேரு சேர்க்கையில அதில ஒரு மணம் இருக்கும். இதில வந்து கடைசியா ஒரு மணத்துக்காக அ கீழா நெல்லி, பொடிதழை, கரிசலாங்கண்ணி கொஞ்சம் சேர்த்துருப்பேங்க. இதில முக்கியமா செண்பகப்பூ ஆட் பண்ணேங்க. நான் மகிழம்பூ போட்டேன். செண்பகப்பூ வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. செண்பகப்பூ தான்ட்டு இல்லைங்க. மனோரஞ்சிதா அது எதுக்குன்னா ஒரு ஸ்மெல்லுக்காக. பட் அதனால அந்த ஸ்மெல்லு ஸ்ட்ராங்கா இருக்காதான்னா, அப்படிலாம் இருக்காதுங்க. இதோட ஸ்மெல்லு தான் இருக்கும். வெங்காயம் எல்லா தழையும் போடுறோம்ல இதுதான் இருக்கும். பட் கடைசியா காய்ச்சினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்க, அத வந்து ஒரு பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 6 to 7 மந்த்ஸ் கெட்டு போகாதுங்க. தண்ணி படாது.